ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அஞ்சலி பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சிந்தாமணி கூட வந்து நல்லா வந்து சாப்பிட்ற வரையும் வந்து சாப்பிட்டு அமௌண்ட் இல்லாத வந்து கடைசியில் வந்து கார்டு வந்து டிக்ளைன் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சார் என்னுடைய மோதிரத்தை வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து போலீஸ்க்கெல்லாம் வந்து கால் பண்ணாதீங்க, நான் வந்து காசை வந்து நாளைக்கு கொடுத்துட்டு இந்த ரிங்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என் கார்டு வந்து பிளாக் ஆனதுக்கு காரணமே வந்து இந்த இலக்கியாவை தான் இருக்கும். எப்படியும் வந்து இந்த கார்த்திகா வந்து அவ்வளோ அறிவெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கட்டின புருஷனவே வந்து தரைக்குறவாக வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பில் இருக்கிற நம்மளுடைய அஞ்சலி கிட்ட போயிட்டு, அஞ்சலி தான் காப்பி குடிய அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சிந்தாமணி வந்து சொன்னது கீழே தட்டி விட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா போனை எடுத்து நம்மளுடைய கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க. கார்த்தி, என்ன எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய கார்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பேன், நான் காசு இல்லாத என்ன பண்ணுவேன் செலவுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வந்து, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீ வந்து என்னைக்கு வந்து எனக்கு இப்படியேப்பட்டது குழந்தை வந்து இல்லாத குழந்தை இருக்குன்னு சொல்லி என்னை வந்து ஏமாற்றி அப்பாசை காட்டி ஏமாத்தினியும் அன்னையோட வந்து உன்னை வந்து நான் மறந்துட்டேன், நீ வந்து தேவையில்லாத வந்து என்கிட்ட வந்து நீ வந்து பேசிகிட்டு இருக்காது, அன்றைக்கே உன்னுடைய கார்டு எல்லாமே வந்து பிளாக் பண்ணிட்டேன், உனக்கு எதுக்காக வந்து நாங்கள் வந்து உழைச்சி கொட்டணும், உனக்கு தேவைன்னா நீயே வந்து உழைச்சி கொட்டிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே எனக்கு வந்து ஃபோன் பண்ணியா நான் அவ்வளோதான், நான் தான் வந்து நீ ஃபோன் பண்ணால் நான் தான் வந்து அவாய்ட் பண்ணுறேன்ல, எதுக்காக வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் தான் ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டேன், உனக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என் கண்ணில் வந்து மாட்டிட்டேன்னு கண்டிப்பாக வந்து உன்னை வந்து கொலை பண்ணாத வந்து விட மாட்டேன், என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய கார்த்திக் வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டேன் இந்த அஞ்சலி வந்து பயங்கர கடுப்பாகிறேன். ஓ, உனக்கு இவ்வளோ திமிரு ஆயிடுச்சுடா, கூடிய சீக்கிரமே வந்து உன் வாழ்க்கைக்குள்ளே வந்து உன்னை என்ன வழி பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க. நம்மளுடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா மொபைலை வந்து கட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் வந்து அந்த அஞ்சலி வந்து என் கால் பண்ண அண்ணா அப்படின்ட்டு கௌதம் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்னடா சொன்ன அப்படின்றதுக்கு, அவளுடைய கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெல்லாம் வந்து நான் வந்து பிளாக் பண்ணி வச்சதுனால வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கலாம், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அந்த இடத்துல வந்து பில்லு கட்ட முடியலன்ட்டு பேரர் வந்து போலீஸ் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுக்காக வந்து என்னுடைய கார்டெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அஞ்சலி வந்து என்னை வந்து கேட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவளுக்கெல்லாம் இது வேணும் இன்னும் வேணும்டா, நீ வந்து கார்டை பிளாக் பண்ணது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து நானும் வந்து ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா மாசா கெத்தாக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போகிறாருங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவும் நம்மளுடைய கௌதம் வந்து எதர்ச்சியாக வந்து ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணி, அதுதான் வந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து கல்யாணம் அவனுக்கு வந்து பிடிச்சி எதர்ச்சியாக வந்து மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து ரெண்டாவது கல்யாணம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்காக அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் கௌதம் வந்து வழியில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து வராங்க. அந்த பொண்ணை பார்த்து நம்மளுடைய கார்த்திக் வந்து இம்ப்ரெஸ் ஆகி அந்த பொண்ணு வந்து ஓகே பண்ணி கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றதுக்கு வரப்போகிற எபிசோடில் இருக்குது. அவர் கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு தாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.